தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு பராபவ ஆண்டு. இந்த ஆண்டினுடைய 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அந்த வரிசையில் இன்றைக்கு கடகராசி. காலத்தை வெல்லும் கடகராசி. இந்த கடகராசியை பற்றி இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு ராசி கடகம். பல சிக்கல்கள், பல இன்னல்கள், கொடூரமான, நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க, கொடூரமான சனி பகவானுடைய தாக்குதலுக்குள்ளாகி அஷ்டம சனியிலிருந்து வெளியே வந்து அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இப்போ ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய, இந்த வெற்றியை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள். இந்த கடகராசியை பற்றி பேசும்போதே உடம்பெல்லாம் செலுக்குது. காரணம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் கடகராசி. எப்படி அமையுது பாருங்க. அஷ்டமசனை முடியுது, தேர்தலில் போட்டியிடுறாரு, அவருக்கு மக்களுடைய செல்வாக்கும் அமையுது. கடகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஒரு சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய இந்த ராசி எல்லார் சொல்றதையும் காதல வாங்கிப்பாங்க. நான் தலைவர் விஜயும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லார் சொல்றதையும் காதல வாய்ப்பாங்க, தன்னுடைய முடிவை தான் செய்வாங்க. அது கடகம். கடகத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யலாம் முடியவே முடியாது. 12 ராசிகள் அதிகமாக வேலையை மாற்றி கொள்ளக்கூடிய ராசி எதுன்னா கடகம் தான். கடகம் என்பது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி, ஹைஜீனிக்கா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி, டிராவல் விரும்பக்கூடிய ராசி. கடகராசிக்கு 2.5 வருஷம் அந்த போராட்டம் மிக முக்கியமான ஒன்று. ஒட்டுமொத்த வாழ்க்கையில கடந்த 2 வருஷம் கடகராசி பார்த்த அனுபவங்கள், பார்த்த மனிதர்கள், அதே மாதிரி அனுபவித்த விதவிதமான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், மனதால, உடம்பால, பணத்தால மற்றும் பல விஷயங்கள்னால பாதிப்புகள், அவமானங்கள், சில விஷயங்கள் கடந்த 2 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், பல விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுது. ஒரு சில விஷயங்களை, நீங்க இழந்த விஷயங்களை இந்த பிறவியில மாற்றி அமைக்க முடியல அப்படிங்கிற வருத்தம், காயம், தழும்பு உங்க மனசுல இருக்கு. அதுல முதல் காதல். நீங்க காதலிச்சு அந்த பிரேக்கப், அந்த பிரிவு என்பது 1 வருஷத்துக்கு மேல கடந்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் பல லட்சக்கணக்கில் இருக்காங்க. அந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாத மனோபாவத்தோட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் இந்த வீடியோவை முழுசா பார்க்கவும். தவிர காதலுக்கு பிறகு இந்த திருமண பந்தத்துல முறிவு ஏற்பட்ட கடகராசி நண்பர்கள் 2வது பிரிவு, திரும்பி பெற முடியாத பிரிவுகள், இந்த விவாகரத்து, நல்ல வேலை குழந்தை இல்லடா அப்படின்னு நினைக்கிற பல கடகராசி தம்பதிகளையும் தெரியும். குழந்தை பிறப்புக்கு பிறகு பிரிவு ஏற்பட்டு இதை எப்படா இதை தாக்கு பிடிக்கிறது, இதை எப்படி வாழ்றது இனிமே. இதுல பாருங்க, மனிதர்கள்ல வேடிக்கையான மனிதர்கள் இங்கே உண்டு. நீங்க என்னோட உயிர், நான் உன்னோட உயிர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அப்படி அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கூட, இவங்கெல்லாம் நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கூட உண்டு. ஆனால் பெற்ற அம்மா, பெற்ற பையன் பிரிவு ஏற்படுது, அப்பா பையன் பிரிவு ஏற்படுது, காதலன் காதலி பிரிவு ஏற்படுது, கணவன் மனைவி பிரிவு ஏற்படுது, மகன் மகள் பிரிவு ஏற்படுது, நண்பர்கள் பிரிவு ஏற்படுது. இதில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மொத்த வாழ்க்கையில பிறப்பு இறப்பு, இது நடுவில் பல பேர் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுவாங்க, பல பேர் அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவாங்க. கடைசி வரைக்கும் பிரயாணம் பண்ற ஒரே ஆள் யாருன்னா நீங்க மட்டும்தான். இதை நீங்க மனசுல நிறுத்திக்கங்க. நான், என் மனைவி, என் கணவன், என் குழந்தை என்னை விட்டு பிரிய மாட்டான், என் பையன் ஐயோ அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். நான் நெகட்டிவா பேசல, உண்மையை பேசுறேன். ஏன்னா ட்ரூத் இஸ் ஹார்ட் டு பிலீவ்பாங்க. ஆக கடகத்துக்கு ரொம்ப ஏன் பேசுறோம்னா, கடகம் தான் சந்திரனுடைய வீடு, மனோகாரகனுடைய வீடு. அப்ப கடகம் வந்து இம்பல்சிவ் நேச்சர், எமோஷனல், ரொம்ப எமோஷனல் ஆகுது யாரு? கடகம்.
அதிக அளவிலான அன்பு பிரியத்தை வைக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த பராபவ ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியத்தை நீங்க உங்களுக்கே பண்ணிக்கோங்க. எல்லா உறவுகளுமே ஒரு நாள் இறங்கி போயிடும். எல்லா உறவுகளுமே ஒரு நாள் புதுசா வரும். இது மாறிக்கிட்டே இருக்கும். இது மாற்றங்கள் ஒண்ணுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிரந்தரம். யார் அப்பா, யார் அம்மா, யார் பொண்டாட்டி, யார் புருஷன், யார் பையன், இந்த உறவுகளில் உள்ள அந்த நட்பு, அந்த பரஸ்பரம் எல்லாம் மாறும். சில பேர் இழந்துருவோம், சில பேர் பெறுவோம். இது வாழ்க்கை. ஏன் கடகத்துக்கு இதை இவ்வளவு தூரம் சொல்றோம் ஸ்ட்ரெஸ் பண்ணி? இந்த 3 விஷயத்தை நீங்க அஷ்டம சனியில இழந்திருக்கீங்க இல்லையா? காதலன், காதலி, கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளுடைய நட்பு, குழந்தைகளுடைய பாசம், இதெல்லாம் இழந்தீங்க இல்லையா? இதெல்லாம் மறுபடி பெறவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இன்னைக்கு நான் சும்மா வசனம் சொல்றதுக்காக சொல்லல. எப்பவுமே ஒரு வாசல் மூடி ஒரு வாசல் வைப்பான் இறைவன். இது சத்தியமான உண்மைங்க. எவன் மொத்தம் தோக்கறானோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நாளைக்கு பெருசா ஜெயிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் இன்னைக்கு ஜெயிக்கிறானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு பெருசா அவன் தோக்க போறான்றது தான் அர்த்தம். இது ஒரு வீல் மாதிரி சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க இன்றைக்கு சற்று தடுமாற்றத்தோட தான் இருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ட்ரியான ஒருத்தர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு தனியே சொல்லிக்கிறாங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு இந்த மாற்றமும் நடக்கும். ஆக மாறிக்கொண்டே இருக்கும். பாலச்சந்தர் மாதிரி ஒரு டைரக்டரை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு பல டைரக்டர்ஸையும் நம்ம பார்க்குறோம். வெட்டு குத்து ரத்தமையும் பார்க்குறோம். அப்போ அருவாளை வச்சு பேச வைக்கிற டைரக்டருக்கும் வாயிலேயே பேசாம டயலாகே பேசாம மக்களை அந்த மக்களுடைய மனசை மாத்தின சுருக்கடி கொடுத்த டைரக்டருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வன்முறை கலாச்சாரத்தை நம்பி படம் எடுக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. ஆக கடகத்துக்கு ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, கடகத்துல இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வேற எங்கேயும் இல்லை, கடகத்துல இருக்காங்க. கடகம் காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடு, சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களை கொண்ட அருமையான ஒரு ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் போய் அஷ்டம சனிலேருந்து இவங்களை ஜெயில இருந்து வெளியே விட்டு ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு. ஆனாலும் மறக்கக்கூடாது, 8ல் ராகு இன்னும் இருக்கார். இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக மாறி ராசியில் உச்சம் பெற்று ராசியினுடைய 5, 7, 9ஆம் சிறப்பு வீடுகளை சிறப்பு பார்வையால குளிப்பாட்டுவார். உங்களுடைய 2ஆம் வீட்டில் கேது. இந்த கிரகங்களை எடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆபத்து ஒண்ணு உங்களை விட்டு விலகி, ஆனா ஒரு சின்ன ஆபத்து கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கு ராகு. தவிர வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்கு, குடும்பம், இந்த ஸ்தானம் தனஸ்தானம், இதுல கேது இருக்கார். அப்போ பேசுற போது கடகராசி என்பவர்கள் இந்த ஆண்டு பராபவ ஆண்டுல ஒரு வார்த்தை தான் பேசணும், 10 வார்த்தைக்கு. குடும்பத்துல எஸ்பெஷலி ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. பணம் வரும், ஆனா செலவு பண்ணக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை சுத்தி பருந்து கழுகுக மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ், ஃபேஸ்புக்கை திரும்பினா ஆடு, இன்ஸ்டாவை திருப்பினா ஆடு, டிவியை பார்த்தா ஆடு, பேப்பரை படிச்சா ஆடு. எதுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாம்? உங்க கல்லா பையில இருக்கிற காசை அப்படியே களவாடுறதுக்கு தான். அதை சொல்லி இதை வாங்கணும், உங்களை நம்ப வைப்பாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் இல்லாம வாழவே முடியாதுன்னு உங்களை நம்ப வைப்பாங்க. அதுதான் இன்னைக்குள்ள விளம்பர உலகம். மீடியாலாம் விலை போய் 500 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம மீடியாவெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இனிமே. மீடியாவில் எதை பேச சொல்றாங்களோ, எதை செய்தியா போட சொல்றாங்களோ, எதை பார்க்க சொல்றாங்களோ அதுதான் மீடியா போடுறாங்க. இதுல அத்தி பூத்தாப்பல ஒரு மீடியா 2 மீடியா டிவி நியாயமா இருக்காங்க. அவங்க கண்ணுக்கே நமக்கு தெரியறதில்ல, கண்ணுக்கு வரவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடகராசி என்பர்கள் காசை, உங்க காசு நீங்க சம்பாதிச்சது, நீங்க தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா அவுட்டு. புரியுதா? கையில காசு இருக்க வரைக்கும் 5 ரூபா உங்க கையில இருக்கு. வெளியே போயிடுச்சுன்னா அது இன்னொருத்தரோட காசு. இந்த கவனத்தை நீங்க கடகராசி என்பர்கள் ஏற்படுத்திக்கணும். 2. அதே மாதிரி ஜென்ம குருவா வரும்போது ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உடல் உபாதைகளை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். ஹெல்த்ல ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். உங்களுடைய ஹெல்த்தை விட உங்க அம்மாவோட ஹெல்த்ல பிரச்சனைகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க அம்மாவுடைய ஹெல்த்தை கேர் பண்ணணும். பிளஸ்
உங்களுடைய 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு உச்ச குருவா பார்க்கும்போது எல்லா விதமான நல்லதும் தேடி வரும். பட்டிங்கல்ல ஜெயிலில் கல் உடைச்சா மாதிரி அஷ்டம சனி காலகட்டத்தில் அதற்குண்டான ஃபீஸ் கூலி உங்களை தேடி வரும் வட்டியோட. ஆக 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுனால திடீர் சம்பவங்கள் நடக்கலாம். என்ன சம்பவங்கள்? சரி, நமக்கு தான் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா வம்பு வழக்கில் முடியலாம். எவனோ ஒருத்தன் ரோட்ல போவான், உங்களை ஏதாவது சொல்றான், நீங்க அவன்கிட்ட போய் வம்புக்கு போனீங்கன்னா பெரிய அடிதடி சண்டையாகி போலீஸ் கேஸ் ஆகி ஆஸ்பத்திரிக்கு போய் பிரச்சனையெல்லாம் நடக்கலாம். ஆனால் உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். பெருமளவில் பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா உச்சகுரு 2ஆம் தேதியிலேருந்து அந்த சனியை பார்க்கவும் போறாரு. அதனால ரொம்ப சலிச்சுக்க வேண்டாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு டாப் 5 இயர்ஸ் அப்படின்னா அதுல ஒரு ஆண்டாக இந்த கடகம் வரும். ப்ரொவைடட் ராகு பகவான மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த பாம்பு புத்து இருந்துச்சுனால் பால் ஊற்றலாம். இந்த சிட்டியில பாம்பு எங்க, நம்மளே பாம்பாத்தானே இருக்கும். மனிதர்கள் எல்லாருமே பாம்பை விட மோசமா இருக்கிறதுனால பாம்பு நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சு. அதனால அம்மன் கோவில்களில் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த சனிக்கிழமை தோறும் அம்பாளை தரிசனம் செய்து அம்பாள் கோவில்களில் போய் வழிபடுவது நல்லது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுலாம் பொது பலன்கள். அதாவது தனிப்பட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு என்ன செய்ய போகிறது என்பதை 200% துல்லியமாக கணித்து சொல்ல முடியும். நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கிளியரா பேச முடியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜெனரல் ப்ரெடிக்ஷன், பொது பலன்கள். ஆக பொதுவா கடகராசிக்கு இந்த பராபவ ஆண்டு நல்லா இருக்கு, டவுட்டே இல்லை. சில இடங்களில் கவனம் தேவை. பேசும்போது, பணம் செலவழிக்கும் போது, உடல் ஆரோக்கியத்துல வம்பு வழக்கு, தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல கவனம் தேவை. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஆக உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ஒரு பொற்கால ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு அமையத்தான் போகிறது. நீங்க வெற்றி பெறதான் போகிறீங்க. இந்த காணொளி என்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து வரும் காணொளியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் என் அன்பிற்கினிய கடகராசி என்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.